இந்த உலகத்துல கவர்மெண்ட், அத்தாரிட்டி, ரூல்ஸ் அப்படின்னு எதுவுமே இல்லாம மனிதர்கள் ஒருத்தரை சார்ந்து வாழ்ந்திருந்தா இந்த உலகம் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு கான்செப்ட் தான் அனார்கிசம்ங்கிற கான்செப்ட். அனார்கிசம் அப்படிங்கிற வேர்டு எங்கிருந்து டிரைவ் ஆயிருக்குன்னா, அனார்கோஸ் அப்படிங்கிற கிரீக் வேர்ட்ல இருந்து டிரைவ் ஆயிருக்கு. இதோட மீனிங் என்னன்னா வித்தவுட் அத்தாரிட்டி. அனார்கிசம் என்ன கிளைம் பண்ணுதுன்னா, சொசைட்டில இருந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி கவர்மெண்ட்டை அபாலிஷ் பண்ணணும், அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங் சொசைட்டில கொண்டு வரணும்னு சொல்லுது. அனார்கிசம் சொசைட்டில ஸ்டேட் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, சொசைட்டிக்கு தேவையான எந்த ஒரு யூஸ்ஃபுல் ஃபங்க்ஷனையும் ஸ்டேட் செய்யறது கிடையாதுன்னு. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். கவர்மெண்ட் அப்படிங்கறது ஒண்ணு வந்துருச்சுன்னா சொசைட்டில ஒன் கிளாஸ் டாமினேஷன் அப்படிங்கிறது அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லுது. இதனாலதான் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஷுட் பி வேனிஷ் இன் தி சொசைட்டி அப்படின்னு அனார்கிசம் கிளைம் பண்ணுது. மனிதர்கள் இயல்பாகவே கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிங்ஸ் உள்ள ஆட்களாக தான் இருக்கிறாங்க. அந்த இன்ஸ்டிங்ஸை வச்சு அவங்க லைஃபை ஹாப்பியா லீட் பண்ண முடியும். ஆனா இந்த ஸ்டேட் அப்படிங்கிறது உள்ள வரும் பொழுது அந்த நேச்சரா இருக்கக்கூடிய இன்ஸ்டிங் அப்படிங்கிறது சப்ரஸ் பண்ணப்படுது. இதனால மனிதர்களோட இயல்பான வாழ்க்கை பாதிக்கப்படுது அப்படின்னு அனார்கிசம் சொல்லுது. அனார்கிசம் செல்ஃப் டிட்டர்மினேஷன், செல்ஃப் ஓனர்ஷிப் அப்படிங்கிற ரெண்டு பிரின்சிபலை பிலீவ் பண்ணுது. அதாவது லைஃப்ல எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய விஷஸ் அண்ட் ஃப்ரீடமை பேஸ் பண்ணி தான் இருக்கணும்னு, அண்ட் ஆல்சோ கம்ப்ளீட் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது உங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இந்த ரெண்டு பிரின்சிபலையும் ஸ்டேட் அப்படிங்கிறது உள்ள வரும் பொழுது த்ரெட்டனிங் பண்ணுது. அதனாலதான் ஸ்டேட்டை வேனிஷ் பண்ணணும்னு அனார்கிசம் சொல்லுது. அப்போ சொசைட்டில ரூல்ஸ் எதுவுமே இல்லைன்னா கேயாஸ் ஏற்படாது அப்படின்னா anarchism is not saying society without rules, rather without rulers. Philosophical anarchism, libertarian anarchism, socialist anarchism, revolutionary anarchism இப்படின்னு நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் அனார்கிசம் இருக்கு. எல்லா அனார்கிசமும் அபாலிஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறத கிளைம் பண்ணல. எக்ஸாம்பிளுக்கு லிபர்டேரியன் அனார்கிசம் மினிமல் ஸ்டேட் சொசைட்டில எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. பட் எல்லா அனார்கிஸ்ட் ஃபாலோ பண்ணக்கூடிய பிலாசபரும் கிளைம் பண்ணக்கூடிய பேசிக் ஐடியா அப்படிங்கிறது என்னன்னா அபாலிஷன் ஆஃப் ஸ்டேட். இந்த தீர்த்தினால்தான் அண்டத்தில் அமைதி நிலவும். நசுக்கிவிடு சிவகாமி. மனிதனோட இயல்பு அப்படிங்கிறது எப்ப வேணா மாறக்கூடிய ஒன்னாதான் இருக்கும். எப்ப வேணா செல்ஃபிஷா மாறலாம், எப்ப வேணா கிரீடியா மாறலாம். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். அப்படிங்கும் பொழுது ஒரு சொசைட்டி ஹியூமன் பீயிங்கோட நேச்சரை பேஸ் பண்ணி அமையும் பொழுது அந்த சொசைட்டில எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு எப்படி கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு அனார்கிசம் தான் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. என்னென்ன சொல்ற பாருங்க, கம்மி கட்ட கதையெல்லாம் எடுத்து போறாங்க. ஸோ திஸ் இஸ் அனார்கிசம். இந்த மாதிரி ஒரு சொசைட்டி உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை அந்த சொசைட்டில நீங்க வாழ்வீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.